நமஸ்காரம். திருமாலின் சிறப்பான திருநாமம் நாராயண நாமம். எங்கு பார்த்தாலும் மார்கழி மாதத்தில் எங்கும் பஜனை, கோவில்களெல்லாம் பாட்டு பாடுகிறது. நாராயண நாராயண நாராயண. நாராயணன் பொதுவாக சொன்னாலும் அவர் ஸ்ரீமன் நாராயணன் திருமால். இந்த நாராயண நாமத்தை உள்ளடக்கி கொண்டிருப்பது 8 எழுத்து மந்திரம், திருமந்திரம், அஷ்டாட்சரி. ஆழ்வார்களில் கடைசியான ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அவர் இந்த நாமத்தை பெற்றேன், அதனால் எல்லா பயன்களையும் அடைந்தேன் என்று பெருமகிழ்ச்சியோட பாடிக்கொள்ளுகிறார். அவர் பெற்றது நாராயண நாமம் மட்டுமல்ல, 8 எழுத்து மந்திரத்தையுமே கற்றார். ஆனால் அதை படிப்படியாகத்தான் வெளியிடுகிறார். முதலில் நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் என்றுதான் தொடங்கினார். நான் நாராயண நாமத்தை தெரிந்து கொண்டேன், பெருமான் எனக்கு அருளினார். அப்போது நாராயண நாமம் பெற்றேன் என்று மட்டும்தான் சொன்னார். ஆனால் அவர் 8 எழுத்து மந்திரத்தையும் பெற்றுவிட்டார். ஓம் நமோ நாராயணாய, இதான் 8 எழுத்துகள். அதில் முதலில் சொல்லும் போது நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம்னு பாடினார். அதற்கு பின்னால் அதே பெரிய திருமொழி பிரபந்தத்தில் நானும் சொன்னேன் நமரும் உரைமின் நமோ நாராயணமே. நாராயணமேன்னு சொல்லுவார்கள், நாராயணமேன்னு சொல்லுவார்கள். நானும் சொன்னேன் நமரும் உரைமின் நமோ நாராயணன். அடுத்த பகுதியை வெளியிடுகிறார். நாராயணன், நமோ நாராயணன். வெறும் பேர் மட்டும் போதாது, அந்த பெருமானே எல்லாம்னு வணங்கி வழிபட வேண்டும். நமஹ நமஹ. நான் எனக்குரியவனே அல்லேன், அவருக்குரியவன். ஆகவே நமோ நாராயணன் சொன்னேன். இது 2வது வெளியிட்டார். அப்போதும் 8 எழுத்து உண்டுன்னு அவர் சொல்லவில்லை. முதலில் நாராயண நாமம் மட்டும், அடுத்து நமோ நாராயணாய என்பதை வரைக்கும் கூறினார். அதற்கப்புறம் சொல்லும்போது பேசும் இன் திருநாமம் 8 எழுத்தும். பேசும் பேசுங்கோள், இன் திருநாமம் இனிய நாமம், 8 எழுத்தும் சொல்லி நின்று பின்னரும் பேசுவார் தம்மை உய்ய வாங்கி பிறப்பருக்கும் பிரானிடம் என்று திருவேங்கடத்தை பற்றி பாடுகிறார். திருமலையப்பனை பற்றி முதல் 10 8ஆம் திருமொழியில் பாடும்போது பேசுங்கோள் திருநாமம் 8 எழுத்தும் சொல்லி நின்று பின்னா பேசுவார். 8 எழுத்தையும் அப்போதுதான் வெளிப்படுத்துகிறார். அங்கும் ஓம் என்கிற பிரணவத்தை சொல்லவில்லை, ஆனால் 8 எழுத்து என்று மட்டும் குறிப்பிட்டு விட்டார். இப்படி ஒவ்வொரு சொல்லாக வெளியிட்டுக் கொண்டு வந்தவர் கடைசியாக 8ஆம் பத்தில் இந்த முழு திருமந்திரத்தின் அர்த்தத்தை திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளிடத்தில் பெற்றேன். அவர்தான் எனக்கு அர்த்தத்தை, பொருளை உபதேசித்தார். அதிலிருந்து நான் தெரிந்து கொண்டது அந்த பெருமானுக்கு தாசன். அது முன்னமே புரிந்து வைத்திருந்தேன். நான் அவருக்குத்தான் அடியவன், அவருக்கு தொண்டு செய்ய பிறந்தவன், அதெல்லாம் தெரிந்து வைத்திருந்தேன். இப்பதான் ஒரு ஆழ் பொருள் புரிந்தது. நின் திருவெட்டெழுத்துங் கத்துனான் கண்ணபுரத்துறை அம்மானே, உற்றதும் உன் அடியார்க்கடிமை. திருக்கண்ணபுரத் தம்பெருமானே, உன் அடியவர்களுக்கு அடியவன் தெரிந்து கொண்டேன். உனக்கடியவன் முதலில் புரிந்து கொண்டுதான் பாடினார். ஆனால் அதை இன்னும் மெருகூட்டுகிறார். இன்னும் பக்குவம் அடைகிறது, முதிர்கிறது, கனிகிறது. அந்த கனிந்த நிலைதான், மெருகேற்றப்பட்ட நிலைதான், பக்குவமான நிலைதான் அடியார்க்கடியான்ற நிலை. இறையடியான் என்பதை விட அடியார்க்கடியான்னு சொன்னால் அதுதான்
இந்த திருமந்திரம் 8 எழுத்துக்கு உண்மை பொருள். இதை தெளிவாகவே கூறுகிறார். நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறை அம்மானே உற்றதும் உன் அடியார் கடிமை. ஆகவே மாதம் பிறக்கட்டும், ஆண்டு பிறக்கட்டும், ஒரு நாளே பிறக்கட்டும், யுகம் கூட பிறக்கட்டும், எது பிறந்தாலும் நமக்கு நல்ல செய்தி கிடைத்ததா, நல்ல பண்பு வளர்ந்ததா, பழக்க வழக்கங்களை இன்னும் உயர்த்தி கொண்டோமா? பெருமானுக்கடியவன் என்பதை விட அடியார்க்கடியவன் புரிந்து கொள்வோம். அவர்களுக்கு உபசாரம் பண்ணுவது, தொண்டு செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நாள் முதல் அபசாரம் படமாட்டோம், எந்த குற்றமும் செய்ய மாட்டோம் என்கிற உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை திருமங்கையாழ்வாரே நமக்கு அருளட்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.